ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சேப்பங்கிழங்கு ஃப்ரை மொறு மொறுன்னு எப்படி சூப்பராக செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே இருக்குது. சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். 10-12 சேப்பங்கிழங்கு எடுத்துக்கோங்க. இது ஒரு 4 பேத்துக்கு போதுமானதாக இருக்கும். இந்த சின்ன சின்ன சைஸ் சேப்பங்கிழங்கு ஈஸியாக வேகிறதுக்கு சுலபமாக இருக்கும். இந்த சேப்பங்கிழங்கு எல்லாத்தையும் நல்லா கல் மண் போக தேய்ச்சி கழுவிட்டு ஒரு குண்டால மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு லேசாக அந்த மூடி திறந்த மாதிரி வச்சு வேக விட்டுருங்க. ஒரு 20 நிமிஷம் வேகட்டும். இன்னொரு பவுலில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், கொஞ்சம் சீரகத்தூள், கூடவே டேஸ்ட்டுக்கு ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள், உப்பும் அது கூடயே சேர்த்திட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. இதை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உப்பு காரம் சரியாக இருக்குதான்னு நம்மளுக்கு தெரியும். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு அதையும் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மசாலா பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. பாருங்கள், ஒரு 20-25 நிமிஷம் தான் மேக்ஸிமம். அந்த கிழங்கு வெந்துடும். குக்கரில் வச்சிங்கன்னா ஒரு 2 விசிலில் நிறுத்திடுங்க. இப்படி கத்தியை விட்டு பார்த்தீங்கன்னா கத்தி இந்த பக்கம் வெந்துடும். அதுனா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அந்த சுடு தண்ணியை கீழே ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் பச்சை தண்ணியில் போட்டு வச்சிங்கன்னா இந்த தோலெல்லாம் ஒழிக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். பாருங்கள், நம்ம சேப்பங்கிழங்கு இப்போ மசாலா போடுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. எல்லா கிழங்கையும் இதே மாதிரி தோல் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ இவ்வளோ பெரிய துண்டாக போட வேண்டாம், ஏன்னா அப்புறம் உள்ளே எல்லாம் மசாலா ஏறாது. அதனால சின்ன சின்ன உருண்டைங்களாக ஒரு நெல்லிக்காய் சைஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதை விட கொஞ்சம் சின்னதாக கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி உருண்டைகளாட்ட சைஸ் வர மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குங்க. இதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமேலு மசாலா பவுடர் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த சேப்பங்கிழங்கு வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே கொஞ்சம் வலுவலுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். இதை பவுடர் போட்டு நல்லா ஊற வச்சிடணும். ஓவர் நைட் நாளைக்கு செய்கிறீங்கன்னா இன்றைக்கி நைட்டே ஊற வச்சுட்டு நாளைக்கு செஞ்சால் கூட இன்னும் சூப்பராகவே இருக்கும். இது போட்டு நல்லா மசாலா பவுடரை பெரட்டிட்டு அதுக்கப்புறம் நல்லா குலுக்கி விட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 20 மினிட்ஸ் அது மினிமம் மூடி வச்சிடணும். அதுக்கப்புறமேலு நீங்கள் இதை எடுத்து எண்ணெயில் நீங்கள் டீப் ஃப்ரையை விட ஷாலோ ஃப்ரை பண்ணால் கூட போதும். உள்ளே வெந்துருச்சு, அதனால் மேலே மட்டும் மொறுமொறுன்னு வர அளவுக்கு வேக வச்சா போதும். ரொம்ப நேரம் எண்ணெயில் வேகிற அளவுக்கு தேவை இருக்காது. அவ்வளோதான். பாருங்கள், நல்லா அழகான கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் நிறுத்திடலாம். மொறுன்னு சொல்லிட்டு அட்டகாசமாக இருக்கும். இது கூட இன்னும் வாசத்துக்கு 4-5 கருவேப்பிலை இலையை அந்த எண்ணெயோடையே எடுக்கிறதுக்கு முன்னாடி போட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா இன்னும் அட்டகாசமாக இருக்கும். இதை சைட் டிஷ்ஷாக நம்ம சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்கு தொட்டும் சாப்பிட்லாம், இல்லை ஸ்நாக் மாதிரி கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். கண்டிப்பாக இதை ஒரு தடவையாவது செஞ்சு பாருங்கள். அட்டகாசமாக இருக்கும். உங்கள் கமெண்ட்ஸையும் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோட சீக்கிரம் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.